உலகம் தேவனுடைய சித்தத்தை செய்யும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேணும். தேவனுடைய சித்தம் மிக முக்கியம். தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நாங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அருமையான வெளிப்பாட்டை வேதாம ரீதியிலே வசங்களுக்கூடாக நல்ல ஒரு வெளிப்பாட்டை தந்தீர்கள். அதுல அநேக காரியம் நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். அதுக்காக தேவனுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களை கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் சபைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமென். இதுவரை நேரமும் தேவ சித்தம் என்ற தலைப்பில் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். உண்மையிலே ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருந்தது. கர்த்தர் அந்த மகனை ஆசிர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் ஜோன் போல் ஆனந்தத்தை அழைக்க போறோம். ஜோன் போல் ஆனந்த் எனக்கு விருப்பமான என்னென்றால், மிக ஆறுதலாக வார்த்தையூடாக வசத்தை சொல்லும் பொழுது இந்த முதியோர்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய இருக்கிறார். அநேக முதியோர்கள் ஐயா இந்த வார்த்தை ஆறுதலாக அழகாக பேசும் பொழுது கேட்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல. அப்படியாக அந்த பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த் அவருடைய வார்த்தையை அநேகர் கேட்டு ஆசிரியர் பெற்றுக் கொள்வார்கள். நாங்கள் அவரை அன்புடன் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த ஊழியக்காரனை இந்தியாவில இருந்து அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் போல் ஆனந்த் அவர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அவர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தம் கேட்கும் பொழுது ஆனந்தம். இன்றைய நாளிலே உங்களோடு ஆவியானவர் எங்களுக்குரிய வார்த்தை என்ன? உண்மையிலே உங்களுடைய வார்த்தை கேட்க தாகத்தோடு வாஞ்சோடு துடித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்ல போன காரணம் உங்களுடைய வார்த்தை முடிவுடைய அநேகர் இந்த வார்த்தையின் ஆழத்தை கற்றுக்கொண்டு சந்தோஷத்தினாலே அவர்கள் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதுதான் எனக்கு விருப்பம். எனவே இன்றைய நாளே பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்று உலகத்திலே அநேக நாடுகளிலே யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறோம். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறதாக செய்திகளை நாம் பார்க்கிறோம். இராணுவ வீரர்கள் மரித்து போகிற செய்திகளை கேள்விப்படுகிறோம். எங்கும் துக்கமான செய்திகளை நாம் இங்கும் அங்கும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியில் தான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்திலே நாம் பார்க்கலாம். மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே மனிதருடைய வாழ்க்கையிலே இன்பம் என்ற ஒரு சில காரியங்கள் வரும் பொழுது அதனோடு இணைந்து சில வேளைகளிலே துன்பமும் என்கிற காரியமும் துயரம் என்ற காரியமும் அவனுக்கு வரத்தான் செய்கிறது. துயரப்படுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையிலே சஞ்சலப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம் கொள்ளலாம், அல்லது துக்கம் படுகிறவர்கள் என்ற அர்த்தம் கொள்ளலாம், கஷ்டப்படுகிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள் என்ற
அர்த்தங்களை நாம் உடையவர்களாய் எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன விதமான துயரமாயிருந்தாலும், துக்கமாயிருந்தாலும், சஞ்சலமாயிருந்தாலும், கஷ்டமாயிருந்தாலும், கவலைகளாயிருந்தாலும், இதற்கு மத்தியிலே நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறவராய், நம்மை பாக்கியவான் பாக்கியவதியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு. இதற்கு ஆதார வசனமாக நாம் வேதத்திலே வாசிப்போம் என்றால், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? நகோமி என்கிற ஒரு சகோதரிக்கு வாழ்க்கையிலே துக்கத்தின் மேல் துக்கம், துன்பத்தின் மேல் துன்பம் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவற்றின் மத்தியிலும் தேவன் எப்படி நகோமியோட இருந்தார், அவளுடைய துக்கத்தை எப்படி தேவன் ஆறுதலாய் மாற்றி எல்லாருக்கும் அவளை ஒரு பாக்கியவதியாய் மாற்றினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தம் வாழ்க்கையிலே நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், சஞ்சலத்தோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி கொண்டு இருக்கலாம். இதற்கு மத்தியிலே தேவன் உங்களை பாக்கியவானாக மாற்ற, பாக்கியவதியாக மாற்ற, இந்த துன்பத்தின் மத்தியிலும் உங்களை அவர் ஆறுதல் படுத்தவராய், தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனாய் உதவி செய்ய இந்த நாளில் நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார். நகோமியின் வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது, அவள் தன் கணவனோடு இன்னும் 2 மகன்களோடு அவள் பெத்லகேம் என்கிற ஒரு ஊரிலே அவள் வாழ்ந்து கொண்டு வருகிறாள். அப்படி பெத்லகேம் என்கிற ஊரிலே அந்த நகோமியினுடைய கணவன் பெயர் எலிமெலேக் என்று வேதம் சொல்லுகிறது. 2 மகன்கள் கூட அங்கே அவர்களோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இருந்த நாட்களிலே திடீரென்று பெத்லகேமிலே கடும் பஞ்சம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு சாப்பாடுவதற்கு ஒன்றும் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. பஞ்சத்தினால் அநேகர் வியாதிப்படுகிறார்கள், நோய்படுகிறார்கள். ஒவ்வொருவராய் அந்த ஊரிலே மரித்து கொண்டு வருகிறார்கள். எங்கும் துக்கமான காரியங்கள், எல்லார் வீட்டிலும் துயரமான செய்திகள் கேள்விப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன் குடும்பத்தை காத்து கொள்ள அவர்கள் அந்த பெத்லகேமை விட்டு மோவாப் நாட்டிற்கு குடிபெயர்ந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பஞ்சத்திலிருந்து தப்புவிப்பதற்காக, அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக. ஆனால் மோவாப் நாட்டிற்கு போன பிறகு கூட எதிர்பாராத விதமாய் நகோமியின் கணவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இப்பொழுது நகோமிக்கு எல்லாமே தன்னை விட்டு இழந்து போன ஒரு சூழ்நிலை. கணவனும் இறந்து விட்டார். இப்பொழுது 2 மகனும் அவளும் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள். இதற்கு மத்தியிலே இந்த 2 பிள்ளைகளுக்கும் அங்கே மோவாபிய பெண்களை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மோவாபிய பெண்களிலே ஒருவள் பெயர் ரூத் என்றும் இன்னொருவள் பேர் ஓர்பா என்கிறவர்களை மருமகளாக இந்த நகோமி வைத்து
வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகவே புருஷன் மரித்து விட்டான். இப்பொழுது 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு 10 வருடம் அவர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரூத்தும் ஓர்பாவும். ஒரு 10 வருடங்கள் கழித்த பிறகு மறுபடியுமாய் துக்கத்தின் மேல் துக்கம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக நகோமிக்கு இருந்த அந்த 2 மகன்கள் கூட மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தமிழிலே ஒரு பழமொழியை சொல்வார்கள், பட்ட காலிலேதான் படும், கெட்ட குடி தொடர்ந்து அது கெட்டுக்கொண்டுதான் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல்தான் ஏற்கனவே அவள் கணவனை பறிகொடுத்து துக்கத்திலே, துயரத்திலே, சஞ்சலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நகோமி. இப்பொழுது தங்களுக்கு ஆறுதலாய் இருந்த 2 மகன்கள் கூட இறந்து போனார்கள். இப்பொழுது 2 மருமகள்களை வைத்துக் கொண்டு, பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இந்த ரூத் வாழ்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இதன் நிமித்தம் அவள் மிகவும் சோர்ந்து போனாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், நகோமி ஒரு திட்டம் தீட்டுகிறாள். நாம் இனி இந்த அந்நிய தேசத்திலே குடிபெயர்ந்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய சொந்த ஊரான பெத்லெகேமுக்கே நாம் போய்விடலாம். மருமகள் இருவரையும் அழைத்து, ரூத்தையும் ஓர்பாவையும் கூப்பிட்டு, இப்பொழுது நான் தன்னந்தனிமையாய் வாடிக்கொண்டிருக்கிறேன். என் கணவனும் இறந்து போனான், 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். நீங்கள் என் நிமித்தமாய் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் மோவாபு ஊரிலே, உங்க ஊருக்கே உங்களுடைய பெற்றோர்களோடு போய் அங்கே குடியேறுங்கள் என்று அவர் ஆலோசனையை கொடுத்தார். அதிலே ஒரு மருமகள் ஓர்பா என்பவள் நகோமியின் முடிவை ஏற்றுக்கொண்டு அவள் தன் குடும்பத்தோடு போய் மோவாபிலே வாழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் ரூத் என்கிற அந்த மருமகள் தன் மாமியாரை அதிகமாய் நேசித்தது நிமித்தம், அவள் மேல் அன்பு வைத்தது நிமித்தம், ஏற்கனவே நம்முடைய மாமியார், தாய் போன்று இருக்கிற அந்த மாமியார் தன் கணவனை இழந்திருக்கிறாள். 2 பிள்ளைகளையும் அவள் பறிகொடுத்திருக்கிறாள். இப்பொழுது ஓர்பாவும் அவள் தன் சொந்த வீட்டுக்கு போய்விட்டாள். இவளை நாம் எப்படி தன்னந்தனியாய் விட்டு நம்முடைய வீட்டிற்கு போக முடியும்? இல்லை, நான் அப்படி செய்ய போவதில்லை. எந்த விதத்திலாகிலும் நான் என் மாமியாரோடு தான் இருக்க போவேன் என்று அவள் தீர்மானித்து அவள் இவ்விதமாய் சொல்லுகிறாள், நீர் போகும் இடத்திற்குத்தான் நானும் வருவேன் என்று தன் மாமியாரிடத்தில் அவள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் எங்கே தங்குகிறீரோ அந்த இடத்தில் தான் நானும் தங்குவேன் என்று ரூத் சொல்லுகிறாள். அது மட்டுமல்ல, உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் என்று அந்த மருமகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மேலும் அவள் என்ன சொல்கிறாள்? உம்முடைய தேவன்தான் என்னுடைய தேவனாய் இருக்கிறாள் என்று அந்த ரூத் அந்த மாமியார் மேல் வைத்த தமது அன்பை கிரியையிலே அவள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நகோமியும் ரூத்தும் பெத்லெகேமுக்கு வந்த பொழுது அவர்கள் துக்கத்தோடு தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். இருந்த போதிலும் தேவன் அவர்களோடு இருந்தார். அதுதான் விசேஷித்த ஒரு காரியமாய் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக கசப்புகள் போன்ற சூழ்நிலைகள் வருகிறது.
சில பேருடைய வாழ்க்கையிலே கசந்து போய் இந்த உலகத்தே நாம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று கலங்குகிற ஜனங்கள் ஏராளமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு மத்தியிலே தேவன் நம்மோடு இருப்பார் என்றார் அவர் அந்த சூழ்நிலையிலே கூட நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதையாய் மாற்றி நம்மை அவர் ஆறுதல் படுத்த வல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது சகலவித ஆறுதலின் தேவன் என்று அவருக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுகிற தேவன். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் கூட தேற்றரவாளன் என்றுதான் சொல்லுகிறார். அவர் உங்களோடு என்றென்றும் தங்கி எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை ஆற்றுவார் தேற்றுவார் என்றுதான் அவர் சொன்னார். இப்படியாக சகலவித ஆறுதலின் தேவன் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நகோமி நகோமி என்று கூப்பிடும் பொழுது நகோமி சொன்னால், என்னை இனிமேல் யாரும் நகோமி என்று கூப்பிடாதீர்கள், என்னை கசப்பு என்று பொருள் படுகிற மாறா என்று என்னை கூப்பிடுங்கள் என்று அவள் சொல்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கசந்து போனது. புருஷன் மரித்து விட்டான், 2 பிள்ளைகள் மகன்கள் மரித்து விட்டார்கள். ஓர்பாவும் அவளுடைய ஊருக்கு மருமகள் அவளுடைய குடும்பத்தாரோடு போய்விட்டாள். இப்பொழுது இந்த ரூத்தோடு நான் ஒரு பெண்ணை என்னோடு நான் வைத்து கொண்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்கிறேன், அவளுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவள் கவலை உள்ளவளாய் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு மத்தியிலே தான் நாம் பார்க்கிறோம் தேவன் நகோமியோடு இருந்து தம்முடைய ஒரு பெரிய திட்டத்தை அவள் மூலமாய் அந்த ரூத்தின் மூலமாய் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். தேவன் நகோமியோடு பேசுகிறார். தேவ ஆலோசனைப்படி நகோமி அவளுடைய நெருங்கிய உறவினர் போவாஸ் என்கிறவர் அங்கே ஒரு பெரிய பிரபுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார், ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள் மருமகளுக்கு ரூத்திற்கு, நீ போய் அந்த போவாஸ் நம்முடைய உறவினர் தான் அவருடைய வயல்களிலே நீயும் போய் வேலை செய் என்று அவளை நடத்தினதை நாம் பார்க்கிறோம். இது தேவ வழி நடத்தலின்படி நடந்த ஒரு காரியம். அப்படி அவனுடைய போவாஸ் வயல்களிலே போய் வேலை செய்கிறதான வேலையிலே அவர்களுக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டது. இறுதியாக நாம் பார்ப்போம் என்றால் இந்த ரூத்தை போவாஸ் திருமணம் செய்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு இருந்த துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய ஆரம்பிக்கிறது, சஞ்சலம் நீங்க ஆரம்பிக்கிறது, கஷ்டம் தீர ஆரம்பிக்கிறது. போவாசை ரூத் மணந்ததினால் இப்பொழுது இந்த ரூத்துக்கும் இந்த ஓபேத் என்பவர்களுக்கு இந்த ரூத்துக்கும் போவாசுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறார். அவர் பேர்தான் ஓபேத் என்று பெயர். இந்த ஓபேத் யார் என்று நாம் பார்ப்போம் என்றால் இவர்தான் பின் நாட்களிலே தாவீது ராஜாவினுடைய தாத்தா என்று அழைக்கப்பட்டார். ஆகவே இந்த ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த அந்த ஓபேத் யார் என்றால் தாவீது ராஜாவினுடைய தாத்தாவாக இருக்கிறார். அந்த தாவீது ராஜாவினுடைய வம்சத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். இன்று நீங்களும் நானும் கூட விசுவாசத்தினாலே நாம் மறுபடியும் ஆவியிலே பிறந்தபடினால் இயேசுவின் பிள்ளையாக நாமும் பிறந்து இப்பொழுது நாம்
நம்முடைய துக்கம் எல்லாம் நீங்கி நம்மை தேவன் ஆறுதல் படுத்தி நம்மை பாக்கியவானாக பாக்கியவதியாய் இந்த உலகத்திலே அவர் நம்மளை நிலைநாட்டி நம்மை இப்பொழுது மகிழ்ச்சியாய் நடத்துகிறார். இது எவ்வளவு உண்மை! ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற காரியம். எப்படி நகோமி ரூத்தினுடைய துக்கம் இப்பொழுது சந்தோஷமாய் மாறினதோ, அதே போல் இந்த செய்தியை கேட்கிற அத்தனை குடும்பங்களிலும் தேவன் உங்கள் துக்கத்தின் மத்தியிலே கிரியை செய்து ஒரு மகா பெரிய திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதன் மூலமாய் உங்கள் துக்கம் சஞ்சலம் நீங்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாக்கியவான் பாக்கியவதி என்று அழைக்கப்படுவீர்கள். உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் இந்த ஜபத்தை தேவன் கேட்டு இந்த வேளையில துக்கத்தோடு சஞ்சலத்தோடு கஷ்டத்தோடு யார் எங்கே உலகத்தின் எந்த பகுதியில இருந்தாலும் தேவன் உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார், பாக்கியவதியாய் மாற்றுவார். எப்படி ரூத்தையும் நகோமியையும் அவர் சந்தோஷமாய் மாற்றினாரோ, உங்களையும் அவர் மாற்றி அவர்களை எப்படி ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தினாரோ நம்மையும் அவர் செய்வார். இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்பாவை பார்ப்போம். அந்த இயேசு கிறிஸ்து சகலவித ஆறுதல்களின் தேவன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறாய் போன்று கசப்பான ஒரு அனுபவத்துக்குள் போகலாம். உங்களில் அதிகமாய் நீங்கள் நேசித்தவர்கள், உமக்கு பிரியமானவர்கள் அநேகர் பலவிதமான சூழ்நிலையிலே உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். சிலர் உங்களை விட்டு நீங்கள் தன்னந்தனியாய் துக்கத்திலே தவித்து கொண்டிருக்கலாம். தனிமை உங்களை வாட்டுகிறதோ? கவலைப்படாதீங்கள். நம்முடைய ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். நகோமியோடு இருந்தவர், ரூத்தோடு இருந்தவர், நடத்தினவர் அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருப்பார். யார் நம்மை விட்டு விலகினாலும், யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். நான் உன்னை தாயின் கருவிலே முன்குறித்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன் சொல்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணை பெண்ணை குறித்து தேவன் உன்னதமான நோக்கத்தை, திட்டத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த இயேசு நம்மை ஆறுதல் படுத்துகிற, தேர்தல் படுத்துகிற அந்த இயேசுவை நாம் விசுவாசிப்போமா? அவர் என் உள்ளத்திலே வாரும் என்று அழைப்போமா? ஏசப்பா, எனக்கு எல்லாமே நீர்தான், என் துக்கத்தை மாற்றும் என்று கதறி நாம் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் நகோமியின் துக்கத்தை மாற்றினவர், ரூத்தின் துக்கத்தை மாற்றினவர், அவர்களை ஆனந்த கழிப்பாய், சந்தோஷமாய், பாக்கியமுள்ள ஒரு சந்ததியாய், இயேசுவே அந்த வம்சத்தில பிறக்கத்தக்கதாய் உயர்த்தின அந்த திட்டத்தை போல் உங்கள் மூலமாய் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மறந்து விடாதீங்கள், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏசப்பா நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது கிருபை தருவார், புது பலன் தருவார், ஆற்றுவார், தேற்றுவார், நம் காயங்களை கட்டுவார். யார் எப்படியாப்பட்ட வியாதி நோயிலே நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு வாழி இருப்பீர்கள் என்றால் கலங்காதேங்கள். இயேசு எல்லா காரியத்தையும் நமக்காக சிலுவையிலே அவர் செய்து முடித்தார்.
சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் நாம் பாவங்கள் மேல் ஜெயங்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் அவருக்கு முழங்கத்தக்கதாய் அவரே ஆண்டவர், அவரே கர்த்தர், மெய்தேவன் என்ற அளவுக்கு பிதாவானவர் அவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசு நமக்காக வியாதிகளுக்காய், நோய்களுக்காய், பலவீனங்களுக்காய் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். மரித்தேன், ஆகிலும் இதோ நான் சதா காலங்களிலும் நான் பிழைத்திருக்கிறேன் சொன்னார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு ஜீவன் உள்ளவர், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் துக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. உங்கள் கவலைகள், உங்கள் வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசு இந்த நாளிலே முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் மூலமாய் என்ன பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றி இந்த உலகத்திலே உங்களை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் நிலைப்படுத்துவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.